இது நம்ம ஃபேமிலி. அண்மை செய்தி. வெள்ள நிவாரணம் கேட்டு தமிழக அரசு சார்பில் இருந்து மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் கூற கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். வணக்கம். குறிப்பாக தமிழ்நாட்டில் அண்மையில் கடந்த வருடம் பெய்த அந்த வெள்ள நிவாரணத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரணம் கேட்டு மத்திய அரசுக்கு பல்வேறு முறை கோரிக்கை விடுத்தும் மத்திய அரசு உரிய நிதியை ஒதுக்காததை தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரணம் கேட்டு மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று வேலூர் பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் வெள்ள நிவாரணம் கேட்டு மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் வெள்ள நிவாரணத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை வழங்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் கோரிக்கையாக இருப்பது 37,000 கோடி மத்திய அரசிடமிருந்து கேட்டிருந்தோம். இருப்பினும் மத்திய அரசின் சார்பில் 118 கோடி மட்டுமே இந்த தூத்துக்குடிக்கு ஒதுக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையை உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கு விடுவிக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த மனுவை தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கறிஞர் டி குமணன் தாக்கல் செய்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.